ராகத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு. ஆமா, அப்பாவுக்கு ரொம்ப அப்பா வந்து கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தது, வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெரிகிற மொழி வந்து தமிழ் தான் அப்பாவுக்கு. ஆமாம், ராஜா சாரோட பெரிய ஃபேனாக இருந்தது அவர். அப்பா என் கூட இல்லையே, அந்த அந்த ஒரு இது இப்போ எனக்கு இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆழி பூஜைக்கு கற்பூரம் கொண்டு வரும் ஆக்ரஹாயன மேகங்களே, அதே 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 ஃபிலிம்லையும் பண்ணியிருக்காங்க. வாதில் பழுதிலுடன் முன்னில் குங்குமம் வாரி விதரும் திருசந்திய போகே ஆரி ததறி மது பாலகிருஷ்ணன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் பாடல்களும் சரி, திரைப்பட பாடல்களும் சரி, எவ்வளவோ இசையில் எத்தனையோ பாடல்கள், ட்ராவலிங்கில் ரொம்ப மெஸ்மரைசிங் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பிடித்த ராகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், மனசுக்கு பிடித்தமான ராகம். அப்படி இருந்திருந்தால் அதில் ஒரு சின்ன ஆலாப்பு. ஆக்சுவலாக நிறைய எல்லா ராகத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். திடீர்னு சொன்னாக்க இப்போ நம்ம இப்போ பாடின ராகம் ஹிந்தோளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேவதியும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஹம்சநாதம், அது ரொம்ப பிடிக்கும். ஹம்சநாதத்தில் ஒரு ஆலாப்பு ரொம்ப பிடிச்ச ராகம். அதில் வந்து தக்ஷாமுருசாமி ஐயப்பா சாங் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஆழி பூஜைக்கு கற்பூரம் கொண்டு வரும் ஆக்ரஹாயன மேகங்களே, அதே 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 ஃபிலிம்லையும் பண்ணியிருக்காங்க. வாதில் பழுதிலுடன் முன்னில் குங்குமம் வாரி விதரும் திருசந்திய போகே, வித்யாசாகர் சார் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு. இது ஓஷன், சமுத்திரம். ஆமாம், போக போக எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியவே தெரியாது, நம்ம எல்லாம் சிறு துளிகள். ஆமாம் ஆமாண்ணா. மது பாலகிருஷ்ணன், மனம் திறந்து பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது மனதோடு மனோவில் பர்சனல் டைரி அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டில் எங்கள் வியூவர்ஸ் கூட ஏன் கூட நீங்கள் மறக்க முடியாத சம்பவம், அதாவது ஏதாவது சந்தோஷமாக இருக்கட்டும், மனதை கொஞ்சம் கவலையாக்கின விஷயமாகவும் இருக்கலாம், எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப, அதாவது ஆறுதலாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி காம்படிஷனுக்கெல்லாம் பாட்டு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தது வந்து என்னோடய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான். அப்பா வந்து என்னை அழைச்சிட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. காம்படிஷனுக்கு ரொம்ப தூரமாக அப்பா தான் இப்போ கொண்டு போயிருக்காங்க. ஆமாம். எனக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கிறச்சே அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போது 23rd இயர் தான் அது அப்பா இருந்துட்டு. அப்பாவுக்கு ரொம்ப அப்பா வந்து கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தது, வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெரிகிற மொழி வந்து தமிழ் தான் அப்பாவுக்கு. ஆமாம், மலையாளம் ஓரளவுக்கு பேசுவாங்க, அவ்வளோதான். தமிழ் தான் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தமிழ் தான் தெரியும். ராஜா சாரோட பெரிய ஃபேனாக இருந்தது அவர். இப்போ இருந்தானாக்கா ரொம்ப சந்தோஷப்படுமா இருந்தது. 100%. ஆமாம், அந்த ஒரு அப்பா என் கூட இல்லையே, அந்த அந்த ஒரு இது இப்போ எனக்கு இருக்குது, வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா வந்து நீங்கள் இளையராஜா சாரை சந்தித்து பாடும்போதே அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸு எவ்வளவோ கொட்டிருப்பார் உங்கள் மேலே. அதே போல் லேக்ஸ் ஆஃப் வியூவர்ஸ், நம்ம ஜெயா டிவி வியூவர்ஸ் இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போகுது. இந்த குளோப் ஃபுல்லாக இந்த ஷோ பார்க்குறவங்க எல்லாம் அத்தனை பேரும் அப்பா ரூபத்தில் உங்களை பிளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. தேங்க்யூ ஸோ மச். அந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் அவரோட ரூபத்தில் 100% கடவுளாக இருக்கார் அவர். கண்டிப்பாக என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பார். மது, கேரளத்திலையும்
கல்ஃப்லேயும் எங்கே போனாலும் மாப்பிள்ளை பாட்டுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஆமாம்ண்ணா. மலையாளத்தில் அதுவும் தாசண்ண பாடின தாசண்ண பாட்டு இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் சாங் அது சங்கிருத பமகரின்னு. ஆஹா ஆஹா. ஓகே, அது இம்மிடியட்டாக நீங்கள் பாடினீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் செய்வோம். ஓகே. സംഗൃത പമകരി തങ്കത്തുങ്ക തതിങ്കിണ ധിങ്കൃത തിമികിട മേള മികനുസലം വട്ടക്കളി മന്ത്ര മുട്ടത്തിരുമന തകതകജം தக ததிங்கின திருதிகிட சம்சரிதம். அதே வரிசையில் மொழி படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக் சாங். அது ஒரு நாள் கண்டிப்பாக. ஓகே. பேசா மடந்தை. சில பாடல்களை கேட்கும் பொழுது அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு, அந்த சுச்சுவேஷனும் சரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கம்போசர், அந்த லிரிக் வேல்யூஸ் உள்ள பாட்டு கிடைக்கும்போது அவங்க எங்கேருந்து கொட்டுதோ அந்த கம்போசிஷன்ஸ். ஆமாண்ணா. ஒவ்வொரு நோட்டு அவங்க டச் பண்ணுற சரணத்தில் வித்யாசாகர் அவர்கள் ஃபென்டாஸ்டிக். அதாவது வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அந்த ட்ராவல் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ஃப்ளோவில் வந்து என்ன அது, அந்த ஃப்ளோக்குள்ளே எவ்வளவோ அனுஸ்வரங்கள். ஆமாம். அந்த அனுஸ்வரம் நம்ம கேட்கும் பொழுது தெரியாமல் ஹார்ட்டுக்கு டச் ஆகுது. அதாவது அந்த அளவுக்கு மனதை தொடுகின்ற பாடல்கள் தந்த வித்யா அவர்களுக்கு நன்றி கூறி, அதே போல் எனக்கும் குருநாதர், உங்களுக்கும் அந்த வாய்ப்பு தந்து அற்புதமான பாடல்கள் தந்த குருநாதர் ராஜா சார். பிதாமகன். ஆமாம். அந்த படத்தில் என்ன பாட்டு கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா. பிறையே பிறையே. ஓகேண்ணா. வாட் ஏ சாங் ப்ளீஸ். பிறையே பிறையே வளரும். வாட் ஏ சாங்ஸ். என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோட பாடுறீங்க. அதாவது அந்த அளவுக்கு அந்த கம்போசிஷன்ஸ், அந்த மாதிரி பாடல்கள். இப்போது இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பாட்டுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான் கடவுள் படத்தில் வாட் ஏ சாங், என்ன கம்போசிஷன். இசை ஞானி அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு, பிச்சை பாத்திரம். ப்ளீஸ் எங்களுக்காக. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூண்ணா.